வணக்கம். தேசிய அரசியலில் இந்தியாவுடைய பிரதமர் ஆகக்கூடிய தகுதி உள்ள 2 கட்சின்னா ஒன்று பாஜக மற்றும் காங்கிரஸுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. 2 டேர்ம் சிறப்பாக முடிஞ்சு 3ஆவது டேர்மில் பாஜக சற்று சறுக்கி இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் 29ல் இன்றைய பாஜகவின் அதிருப்தினால் காங்கிரஸ் அடுத்த பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த மொத்த நம்பிக்கையும் ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள், அவருடைய அரசியல் வியூகங்கள் இதனுடைய பிழையினால் அதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சோ. அமித்ஷாவுடைய வியூகம், அதாவது தங்களுக்கு ஏற்பட போகக்கூடிய பிரச்சனைகளை தடுப்பதற்கு அவர்களுடைய மறுபடியும் ஒரு வியூகத்தை வகுத்தாங்க. அந்த வியூகம், அந்த ட்ராப்பில் போய் ராகுல் காந்தி சிக்கிட்டாரோ அப்படிங்கிற ஐயங்கள் வருது. எந்த மாதிரியான வியூகங்களை தவற விட்டார், அதனால் அவருக்கு என்ன பாதிப்பு, காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம அழகாக உங்களுக்கு புரிகிற மாதிரி விளக்கி சொல்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் 2024 காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அலை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. அது அந்த ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது தமிழ்நாட்டுடைய அன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கூட்டணியை ஒரு கட்டமைப்போடு வச்சுருந்தார். அந்த நம்பிக்கையை பார்த்து பல மாநிலங்களும் காங்கிரஸ் மேலே ஒரு விதமாக, இப்போ ஏற்கனவே அவங்கெல்லாம் காங்கிரஸ் மேலே ரொம்ப அதிருப்தியிலையோ அவங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப விலகியே இருந்தாங்க. ஆனால் திமுக தலைவருடைய மு.க. ஸ்டாலினுடைய வியூகம் அந்த ஒற்றுமையை இந்தியா மூலம் பலப்படுத்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அம்மையார் மம்தா பானர்ஜி, கெஜ்ரிவால், இப்படி இந்த மாதிரி இன்னும் நிறைய பேரை இவங்களுடைய இந்த ஒற்றுமையை பார்த்தா அவங்களும் இவங்களோட சேர்ந்தாங்க. அதுக்கு இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பேர் வச்சாங்க. பேர் வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க. ஓகே, சிறப்பாக தான் இருந்துச்சு. பிரதமர் ஆக முடியாட்டினாலும் கிட்டத்தட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் மோடிக்கு கொண்டு நிறுத்தினதில் முக்கிய பங்கு அன்றைக்கு ராகுல் காந்தி மீது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வைத்த நம்பிக்கை இந்தியா பூராவும் பரவுச்சு. அதனுடைய காரணத்தில் கிட்டத்தட்ட 240க்கு மேற்பட்ட தொகுதிகளை இந்தியா கூட்டணி வென்று இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இப்போ ராகுல் காந்தியால் பிரதமர் ஆக முடியாமல் போயிடுச்சு. மறுபடியும் மோடியை பிரதமர் ஆகிட்டார். அதற்கு பிறகு சில சட்டமன்ற தேர்தல்கள் சில மாநிலங்கள் நடந்துச்சு. அந்த மாநிலங்களில் ராகுல் காந்தியோடைய தவறான வியூகம், அந்த மாநில கட்சிகளில் ஒரு மைனாரிட்டியாக பார்ட்னராக சேர்றவங்களுக்கு ஒரு சிறு அளவிலான தொகுதிகளை தான் அந்த கட்சிகள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த தொகுதிகளோடு கேட்காம தனக்கு பெரிய ஆதரவு இருக்குங்கிற நம்பிக்கையில் அந்த கட்சிகளெல்லாம் விலக்கி விட்டு சந்தித்த அத்தனை தேர்தலுமே தோல்வி. குறிப்பாக சொல்லணும்னா இதில் பீகாரில், ஹரியானாவில், மகாராஷ்டிராவில், ராஜஸ்தானில், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பஞ்சாபில் ஆம் ஆத்மி வெல்லுது. ஏன் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தா அந்த இதோட கூட்டணியை வச்சு ஆட்சியில் இன்றைக்கும் நீங்கள் இருந்திருக்கலாம். பிரதான எதிர்கட்சியாக இருக்கலாம், ஆட்சியில் நீங்கள் தான் அதுக்கு முன்னால் இருந்தாலும் இருந்திருக்கலாம். பிஜேபிங்கிற ஒரு பெரிய, எப்படி சொல்கிறது, அந்த கட்சியை பற்றி சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஆக்டோபஸ் கரங்கள் மாதிரி இந்தியா பூரா பரவி தங்களுடைய ஆட்சிகளை நிறுவுது. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஏதோ ஒரு சக்திங்கிறது எப்படி சொல்கிறது, தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், போர்ட்போலியோ இருக்கலாம், இப்படி எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் அவங்க தான் தொடர்ந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அதை அவங்களால தடுக்கவே முடியல. அப்போ உங்களுக்கு பெரிய பலமாக இருக்க வேண்டிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை நீங்கள் உதாசீனப்படுத்துனீங்க. அதனுடைய பிரதிபலனா நீங்கள் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே வந்தீங்க. சரி, அப்படி தோற்றுக்கிட்டே இருக்கு. நீங்கள் மறுபடியும் அந்த இதை என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலா தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மற்ற மாநிலங்களே அடுத்தடுத்து பண்ணுறீங்க. பீகாரில் பண்ணீங்க. பீகாரில் ஒரு 5-6 சீட்டுக்கு கூட எதிர்பார்த்து என்ன பண்ணீங்க, மிகப்பெரிய அளவில் தோல்வி, சொல்ல முடியாத அளவுக்கு படுதோல்வி அடைஞ்சிங்க. காங்கிரஸ் உங்களோட சேர்ந்ததுக்கு தேஜஸ்வி யாதவ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வெறும் 3 சீட்டுக்கு நீங்கள் பண்ண அட்ராசிட்டியில் அந்த கூட்டணியுடைய பெர்ஃபார்மன்ஸே சிதற மாதிரி ஒரு தோற்றம். ஆனால் மக்கள்கிட்ட ஆதரவு அவங்களுக்கு தான் இருந்துச்சு.
இந்த தோற்ற பிழையை வந்து மிக சரியாக வந்து அமித்ஷா பயன்படுத்திக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியிலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் போன்றவர்களை வந்து நீங்கள் வந்து அந்த கூட்டணிக்கு எதிராகவே பேச வச்சிங்க. அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டார் அமித்ஷா. உங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை உங்கள் அன்னையாரோ காங்கிரஸோடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ வந்து விரும்பவே இல்லை. அது தெரிஞ்சுக்கிட்டது அன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ப. சிதம்பரம் அவர்களுடைய பேச்சுக்கு இணங்கி உங்களுக்கு 3 சீட்டு அதிகமாகவும் ஒரு நியமன எம்பிக்கும் ஓகே சொல்லி உங்கள் கூட்டணி முடித்தார். ஆனால் உங்கள் கட்சியில் இருந்த அந்த உள்ளுக்குள்ளே இருந்த தலைவர்களில் நீங்கள் சில வேலைகள் பார்க்க வச்சிங்க இல்லையா, அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் இவங்களுடைய கிளைகள் வந்து அங்கங்கே பரவி அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தோற்றம் உருவாச்சு. அந்த தோற்றத்தோடைய பிழை எங்கே போய் நின்றுச்சுன்னா அந்த கூட்டணியை தோக்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கூட்டணி தோற்ற உடனே நீங்கள் தோல்வி 2019 தோல்வி, 2024 தோல்வி. திமுக உங்களை விட்டு ஓடி போகல, உங்களை எப்படியாவது பிரதமர் ஆக்கணும் அப்படின்னு இந்தியாவிலேயே, ஏன் உங்கள் கட்சியிலே யாருமே சொல்லலை உங்களை பிரதமர் ஆக்கணும். அன்றைய திமுக தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அதை வந்து சொன்னார். அப்படிப்பட்ட அந்த தலைவர் தோற்று அன்றைய, அதாவது முழுசாக ரிசல்ட்டு வந்து முடிக்கவே இல்லை. அடுத்து யார் ஆட்சின்னு கூட தெரியாது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஹங்கு அசம்பிளியில் தான் இருக்குது. அடுத்த நிமிஷமே ஓடி போனீங்கல்ல, மொத்த நம்பிக்கையும் உடைச்சிட்டு அதனுடைய எஃபெக்ட் எங்கே வந்து நின்றுட்டு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு விஜய் கையில் எடுத்திருக்கிறது தான் அவங்கள. விஜய் பிரதமர் வேட்பாளர்னு இந்தியா டுடே சேனல் யாரு, அவங்க யாருக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு இந்த 12 வருஷத்துல இந்தியாவில் இருக்க மொத்த மக்களுக்குமே தெரியும். அந்த சேனல் சொல்லுது முதல் இடத்துல மோடி இருக்காராம், 2வது இடத்துல ராகுல் காந்தி, நீங்க 27%, 3வது இடத்துல விஜய் கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த நீங்க கூட்டணியில இருக்க, நீங்க பிரதமர் ஆகணும்னு சொன்ன திமுக விட்டுட்டு இன்னொரு கட்சிக்கு போய் இனிமேல் நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்களையும் விஜய் கூட தான் கூட்டணின்னு சொல்லி போய் சேர்ந்தீங்களே, அவங்க உங்களை பிரதமராக்க விரும்பவே இல்லை. அவங்க சொல்றாங்க ஓப்பனா, ராகுல் காந்தியை பிரதமராக்கவா நாங்க வந்து கட்சி நடத்துறோம்னு. ஓப்பனாகவே இதில் விகடனில் தாவேகா கட்சியுடைய நிர்வாகி பேட்டி கொடுக்குறார். அந்த அமைச்சர்கள் நாள்தோறும் சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் சொல்கிறாங்க, பொது மேடைகளில் சொல்கிறாங்க, அடுத்த பிரதமர் வேட்பாளர் ஜோசப் விஜய்னு. இப்போ என்ன ஆகுன்னு சொல்லுங்க. இது வந்து விஜயோட கேமா கிடையாது. விஜய்க்கு அந்த ஆசை இருக்கா? இல்லை. நார்த் இந்தியாவில் அதிகமாக வந்து விஜயோடைய பொய்யான வீடியோக்கள் வந்து பரவிக்கிட்டே இருக்கு. விஜய் வந்து அதை செஞ்சிட்டார், தமிழ்நாட்டில் இதை செஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் வந்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்கில் போய் மக்கள்கிட்ட சேருது. அதை பயன்படுத்தி இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறான். அந்த கருத்து கணிப்பில் நீங்கள் 2வது இடத்துல இருக்க மாதிரி, 3வது இடத்துல விஜயில் இருக்க மாதிரி சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டை வந்து திட்டமிட்டு பாஜக பிரிக்குது. இந்த இந்தியா டுடே இன்னைக்கு மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு சர்வே எடுத்து, அந்த சர்வேயில் உங்களுக்கு எதிராக வந்து விஜய் நிப்பாட்டிட்டான். விஜய்க்கு ஆசையை காமிச்சாச்சு. விஜய்க்கு தனக்கு தெரியும், தனக்கு தமிழ்நாட்டில் 16% ஓட்டே இல்லைங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். இது அமித்ஷாவுடைய வியூகத்தில் ஜெயிச்சதுதாங்கிறது நாடறியும். ஆனால் அதற்கான ஒரு சிறு டைம் கூட கொடுக்காம இந்த கூட்டணியிலேருந்து நீங்கள் ஓடி போனதன் காரணத்தில் இனிமேல் இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு அமித்ஷா. இதில் அமித்ஷாவை குறை சொல்றதுக்குள்ள வேலை இல்லை, உங்களை தான் சொல்லணும். 2.5 வருஷத்துக்கு முன்னால் கட்சி ஆரம்பிச்சு எந்த கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை, ஒரு சினிமா கவர்ச்சி. இந்த சினிமா கவர்ச்சி வந்து நான் எல்லா காலத்திலையும் இந்த தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய அரசியலில் தலைமையை நிர்ணயிக்கக்கூடிய அளவில் இருக்குமா, இந்த மக்கள் அப்படி ஏற்றுக்குருவாங்களா, இந்த ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அது நீங்கள் முட்டாள்தனம். நீங்கள் மட்டும் இங்கே ஓட்டுச்சோரி நடந்துச்சு, இங்கே ஓட்டுச்சோரி நடந்துச்சுன்னு போய் இது பண்ணீங்களா, இங்கே அதுக்கான டைம் நீங்கள் கொடுத்தீங்களா? இங்கே உள்ள பிரச்சனையை இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிசல்ட் வந்து அடுத்த நாளே 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டு ஓடி போயிட்டீங்க.
இதனால் என்னாச்சு, திமுக தலைமை ரொம்ப கடுங்கோபத்தில் இருக்குது. அப்புறம் இல்லாமல் இருக்குமா? உங்கள் கட்சிக்காரங்களே உங்களை ஏற்றுக்கிறல பிரதமர் வேட்பாளராக, உங்கள் கட்சிக்குள்ளே இருக்க முக்கிய தலைவர்களே ஏற்றுக்கிறல. ஒரே குரல் தான் வந்துச்சு இந்தியாவிலேயே, அது மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி சொன்ன மாதிரியே 39 தொகுதி 2019 ஜெயிச்சு கொடுத்தாரு. 2024 40க்கு 40 ஜெயிச்சு கொடுத்தாரு. நீங்கள் பாரத் ஜோடோ யாத்ரா போனதுனால தான் ஜெயிச்ச நீங்கள் தாரையை கட்பட் சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் சரி? நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாரத் ஜோடோ அந்த யாத்ரா போனீங்களா? பாரத் ஜோடோ யாத்ரா இந்தியாவில் பல பகுதிகளுக்கு போனீங்கல்ல, குறுக்கும் நெருக்கும் நடந்தீங்கல்ல, அங்கெல்லாம் காங்கிரஸ் எத்தனை ஜெயிச்சிச்சு? தமிழ்நாட்டில் மட்டும்தானே 100% விக்ட்ரியை வந்து பாசிபிள் பண்ணது வந்து தமிழ்நாடு மட்டும்தானே. ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஆசை, விஜய் இருந்தால் கேரளாவில் ஜெயிக்கலாம், ஆந்திராவில் ஜெயிக்கலாம், கர்நாடகாவில் ஜெயிக்கலாம், தெலுங்கானாவில் ஜெயிக்கலாம். இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை? எவனோ ஒருத்தர் உங்கள் கட்சியில் இருக்க எவனோ ஒருத்தர் சொல்லி அதைத்தான் நீங்கள் கேட்டீங்கிறது எங்களுக்குலாம் தெரியுது. உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே உள்ள அரசியல் புரிஞ்சிருந்தா நீங்கள் அந்த 2026 எலெக்ஷனில் வந்து திமுக தலைவரோட இதில் ஸ்டேஜில் ஏறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கணும். அதையும் செய்யலை. ஆனால் உங்கள் வேட்பாளர்களுக்கு அத்தனை பேருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அன்றைய முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணார். நீங்கள் ஒரு வேட்பாளர் திமுகருக்கு பண்ணீங்களா? சரி பரவாயில்ல, 28 போட்டிட்டு 5ல் ஜெயிச்சு 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டீங்க. வெறும் அமைச்சர் பதவி மட்டும்தான் உங்களுடைய கனவா? பிரதமர் ஆகக்கூடிய உங்களுக்கு கனவு இல்லையா? அதுக்கு விஜய் உதவிடுவாரா? அவரே 107ல் தாங்க இருக்கிறாரு. திமுகவில் இருந்து ஜெயிச்சு போன 4 கட்சியோடைய உதவியில் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஏன் உங்களுக்கு சேர்த்துதான் அந்த அறிவு இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் போய்கிட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அந்த ஆள் விஜய் வந்து இப்போ வந்து பிரதமர் வேட்பாளர்னு நிற்கிறாரு. அதுக்கு ஒரு சேனலில் வந்து மூட் ஆஃப் த சர்வே நடத்துகிறான், மூட் ஆஃப் த நேஷனுங்கிற ஒரு சர்வே நடத்துகிறான். உங்களை நினச்சா கோமாளித்தனமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, அது உங்களை நினச்சி பரிதாபத்தான் பட முடியும். நீங்கள் எடுத்தது போல நீங்கள் தான் எடுத்த முடிவு. இந்த திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் உங்களை விலக சொல்லலை. யாரோ சொல்லியிருக்காங்க, திமுக கூட்டணியிலேருந்து நம்ம காங்கிரஸ் விலகிட்டோம்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் விலகி இருக்கீங்க. அந்த ஓட்டை கொண்டு விஜய்க்கு சேர்த்துலான்னு பார்த்துருக்கீங்க. அப்படிலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமாந்து அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து ஏமாந்துட மாட்டாங்க. இது நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பிழை. உங்களுடைய மொத்த கனவு வீணாயிடுச்சு. இன்னும் நீங்கள் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த கனவை கலைச்சது முழுக்க நீங்கள் தான். உங்களோட சேர்ந்து 4 பேர் வந்தாங்கல்ல, திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, IUML, நடு ரோட்டில் நிற்கல. என்ன பாருங்கள், 2029 எலெக்ஷனில் விஜய் கழட்டி விடலைன்னா பாருங்கள். இது மார்க் மை வேர்ட்ஸ். கண்டிப்பாக கழட்டி விட்டுட்டு தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ அவங்க கூட எங்கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ரொம்ப காலம்லாம் இல்லை, 3 வருஷம் தான் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.